ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக சமீபத்திலே குரு பெயர்ச்சி, அதே நேரத்தில் சனி பெயர்ச்சி இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த 2 பெயர்ச்சிகளுமே எந்த விதமான தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தவில்லை என்று கலங்கி நின்ற பொழுதுதான் ஒரு அருமையான பயிற்சி. குறுகிய கால பயிற்சி தான், ஆனாலும் இந்த பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன், இரத்தகாரகன், அரசு துறையில அமர வைத்து அடகு பார்ப்பவன், சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையும் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாத சனியாக இருந்து பலன் தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகரம், மீனம் இரண்டுக்கும் தன் பார்வையை தந்தவர் கும்பத்திற்கு ஏனோ பெற மறுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கவலைப்பட வேண்டாம். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு, அசுரகுருவை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்தில் பயிற்சி, அது குருவோடு அமர்ந்து பலனை தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மேஷத்திலிருந்து ரிஷபம் வந்த இந்த மாதம் 11ஆம் தேதி வருகின்ற செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி, நவ கிரகங்களும் சற்று நகர்ந்து இருக்கின்ற வேளையில தன்னம்பிக்கை மட்டுமே துணையாக கொண்டு போராடுகின்ற குணமுடையவர்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் சரி, அந்த வெற்றி வெளிநாடுகளில் சென்று ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் சென்றாலும் சரி, இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து வெற்றி நோக்கி நகர வேண்டுமானால் 2 கிரகங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அந்த 2 கிரகங்களுடைய அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழ்கின்றது. அது 2 கிரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியனும் பூமிகாரகனும் செவ்வாய் தான். கவலையே பட வேண்டாம். சனி 2ல் இருக்கின்றார், அதே நேரத்தில் பாத சனியாக இருக்கின்றார். சில புதிய மாற்றங்களை தருவார், கவலைப்பட வேண்டாம். 2 சனியில் இருப்பதனால பேச்சில நிதானமும் பொறுமை சேவை, இதைத்தான் நாக்கில் சனி என்பார்கள். ஜென்ம ராசியில யோககாரகன் ராகு, தனஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கின்ற ஒரு காலமும் இந்த செவ்வாய் பயிற்சி காலம்தான். செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வை செவ்வாய் செய்வார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தருகின்ற செயலையும் செவ்வாய் தருவார். பணப்பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பில்லை. களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால பல நன்மைகள் கிடைக்க உள்ளன. வருமானம் உயர்வும், அதே நேரத்தில் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகருவீர்கள். தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் தடை நீங்கி நடக்கும். குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை. ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த காலம் போய் சின்ன சின்ன காயங்களும் சங்கடங்களும் இருந்த சூழ்நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். களத்தகாரன் சுக்கிரன் சாதமாக வளம் வருவதனால சிலருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பை செவ்வாயோடு சேர்த்து தருவார். அருமையான சந்தர்ப்பங்கள், நல்ல ஒரு வாய்ப்பு. பாத சனி என்றாலே நாம் பயப்படுகிறோம். பாத சனி என்பது தவறான பழக்க வழக்கங்களுடைய மனிதர்களை நோக்கி அவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்வது. சொல்வார்கள் கூடாய் நட்பு கேடாய் முடியும். அந்த நிகழ்வு மாறுகின்ற ஒரு அருமையான தன்மை. கவனமாக இருந்து விடுங்கள். நிதானமாக இருந்து விட்டாலே இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல மாற்றத்தை கும்பத்துக்கு